இன்றைக்கு நம்ம படித்தது யாத்திராகமம் 32, 33ஆம் அதிகாரங்கள் மற்றும் ரோமர் 14ஆம் அதிகாரம். இதுல நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒற்றுமையை நம்மளால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோமர் 14:1 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பலவீனப்பட்டவர்கள், கொஞ்சம் அந்த ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்க முடியாதவர்கள், தடுமாறுகிறவர்கள், பின்னோக்கி போலாமான்னு சொல்லிட்டு அப்படி நிலை இல்லாமல் இருக்கிறவர்கள், அவர்களை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மோசஸ். இந்த காரியத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே மலையின் மேல தேவனோடு கூட அந்த 40 நாட்களும் சஞ்சரிக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த 10 கற்பனைகள் மாத்திரமல்ல, அநேக காரியங்களையும் நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவராக அவர் இறங்கி வர போறாரு. அந்த 40 நாட்கள் ஆகும்போது இவங்க கீழே இருக்கவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் வந்து முதலே 40 நாள், இத்தனை நிமிஷம், இத்தனை செகண்ட் வர அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. மோசே என்னோடு கூட இருக்கணும்னு சொன்னாரு, வர சொன்னாரு, மோசே போனாரு. ஸோ அந்த நாட்கள் ஆக ஆக இவர்கள் என்ன பண்றாங்க, எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். இதுவே ஃபர்ஸ்ட் தவறான ஒரு காரியம். நம்மை அழைத்து கொண்டு வருவது யாரு? கர்த்தாதி கர்த்தர். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அழைத்து கொண்டு வந்தார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, என்னை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததுன்னு தெரியல. சோ அடுத்து நாங்க என்ன பண்ணணும், ஒரு தலைவரை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, உண்டு பண்ணும்னு சொல்றாங்க. சரி, மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல, அவர் நல்லபடியா வரணும்னு ஜெபிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தோணவே இல்லை. ஆரோனையும் கூட அவங்க டார்ச்சர் பண்றாங்க. ஆக்சுவலா பார்த்தோன்னா டார்ச்சர் பண்றாங்க. எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை நீ உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு தங்களுடைய காது, கை, கால் எல்லாத்துலயும் இருக்கிற அந்த பொன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அவங்க கலற்றி கொடுத்து ஒரு சிற்ப கருவியினால கருப்பிடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சிற்ப கருவி எங்க இருந்துங்க வந்துச்சு? ஆண்டவர் அழகாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்தினுடைய அந்த பார்வோன் கையிலிருந்து கூட்டிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது இந்த இஸ்ரவேலர்களுக்குன்னு எந்த ஒரு உருவங்களுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இங்க சிற்பக்கருவி வந்திருக்கு. சிற்பக்கருவி எங்க வந்துச்சு? இவர்களோடு கூட ஃப்ரெண்ட்ஸா வந்தாங்க பாத்தீங்களா, அவர்கள் கொண்டு வந்ததுதான். அதனாலதான் நம்முடைய நண்பர்களை குறித்து கவனமுடையவர்களாக இருக்கணும். அங்கிருந்து எகிப்திலிருந்து வரும்போதே சிற்பக்கருவி எடுத்துட்டே வந்திருக்கான் பாரு. இப்படித்தான் நம்மோடு கூட பயணிக்கிற அநேகர், அவங்க எப்போ வச்சிருக்காங்க, பேகுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. பிசாசு யாரை யூஸ் பண்றான்னு தெரியாது. சோ நம்ம யாரோடு கூட நம்முடைய சர்க்கிள் இருக்கு, ஆவிக்குரியவர்களோடு இருக்கிறதா இல்ல நான் பிலீவர்ஸோட அப்படியே ஒட்டி உறவாடி அப்படியே நீனா நானு, நானா நீனு, சதமும் நகமும் சதையுமா இருக்கிறோமா, அது ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அப்போ பாருங்களேன், அப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த டைம்ல அப்படியே ஃபில் பண்றாங்க பாருங்க. அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு பிசாசு எப்படியாவது இவர்களை சீர்கேடு ஆக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு முன்னாடி வரும் தெய்வத்தை உண்டு பண்ணணும். அப்போ இந்த இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த எகிப்திலிருந்து வந்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவருக்கு அதாவது சும்மா தப்பிச்சு வரணுன்றதுக்காகவும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் வந்தவர்கள் என்ன பண்றாங்க, இவர்களுடைய மனதை ஃபர்ஸ்டே கெடுத்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இல்ல, மனதுக்குள்ளாக கிறிஸ்துவின் இடத்தில், கர்த்தரின் இடத்தில், அவர்களை அழைத்து சென்ற அந்த தூதனானவருடைய இடத்தில் வேறு ஒன்று வந்து வைக்கப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் அருவருப்பை காணும் போது கவனமாயிருன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குதுல. அப்படியாக தான் அவங்களுடைய இருதயத்துல இப்போ ஆவிக்குரிய நிர்வாணத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், இதெல்லாத்தையும் அணிவிக்கிறார்ல. ஆனா இங்க பாருங்களேன், அந்த இது எல்லாம் அகற்றப்பட்டு ஆவிக்குரிய நிர்வாணம் வருகிறது. பிசாசு எப்பயுமே அப்படிதான் பண்ணுவான். ஒரு அசுத்தத்துக்குள்ளாக, அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக தான் அவன் கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது ஃபர்ஸ்ட் வந்தது நிர்வாணம். ஸ்பிரிச்சுவல் நிர்வாணம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்ப எப்போ வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் நினைச்சாங்களோ அப்பவே ஸ்பிரிச்சுவல் நிர்வாணம் வந்துருச்சு. ரெண்டாவது சரீர நிர்வாணம் வந்துச்சு, அசிங்கப்படத்தக்கதாக. கர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் மூடினார், சரீர நிர்வாணத்தை மூடினார். அடுத்து அவருடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தையும் மூடி, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை எல்லாத்தையும் கொடுத்து பலி செலுத்து, அப்படியே மூடுறேன், உன்னுடைய நிர்வாணத்தை மூடுகிறேன் என்று சொல்லி மூடுகிறவராக நாம பார்க்கிறோம்ல. அதுக்குத்தான் சத்தியம் என்னும் இடைக்கச்சை அணிந்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் எதுவுமே நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் வேத வசனமாகிய சத்தியம் என்ற இடைக்கச்சையை நாம் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய மானம் காணப்படக்கூடாது, இல்லை, அது மறைக்கப்பட வேண்டும். ஸோ அப்படியாக தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஹாலே லூயா, ஹாலே லூயா. அப்போ இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்க 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 டெய்லி நம்ம அதுக்காக தான் போடுறோம். இந்த வருஷம் உண்மையிலே ஒரு பெரிய பிளஸட் இயர். ஆண்டவர் தன்னை அதிகமாக வெளிப்படுத்துகிற வருஷம் தான் நான் உணர்றேன். ஏன்னா ஃபுல்லாக பைபிள் 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 பைபிள், அந்த அந்த 5 அதிகாரங்கள் கும்தாக போடுறாங்க. அதை படிங்க.
இன்னும் வனிதா சிஸ்டர் போடுறாங்க, டெய்லி ஒரு மனப்பாட வசனம். அந்த வசனத்த படிங்க, படிச்சு சொல்லுங்க. எழுத வேண்டிய வசனங்களை எழுதுவோம். இப்படியாக நம்ம அப்படியே அந்த வசனம் நிரம்ப 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 இருளுக்கு இடமே கிடையாது. நம்ம முழுவதும் வெளிச்சமாய் ஒவ்வொரு ஆவிக்குரிய வஸ்திரங்களையும் தரித்தவர்களாய் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் கிறிஸ்துவனுடைய அந்த நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே வருவோம். ஆமென். அலங்காரமாய் அலங்காரமாய் இருப்போம். நம்ம கிறிஸ்துவின் அலங்காரத்தோடு நம்ம இருப்போம். நம் இருதயத்துல, நம்ம வீட்டுல, நம்ம இருதயமாகிய வீட்டுக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்துவை முழுவதுமாய் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது, நாம் மரித்த பிறகு கர்த்தர் அவருடைய அந்த அரண்மனைக்குள்ளாக நம்மை முழுவதுமாய் அனுமதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி மோசஸ் வந்து எப்படி பேசுறாரு பாருங்க, மல்லு கட்டுறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, டேய் மோசஸ், உன்னை நான் உயர்த்துறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இதை ஒரே நிமிஷத்துல அழிச்சிடறேன்றாரு. அப்படி எவ்வளவு ஸ்டாண்ட் பண்றாரு பாருங்க மோசஸ். விசுவாசத்தில் பலவீனம் உள்ள தன்னுடைய சகோதரர்களை அங்க குற்றவாளிகளா நிப்பாட்டல. எவ்வளவு குற்றம் பண்றாங்க, ஆனா கூட ஆரோனனை தான் திட்டுறாரு. இவர்களை அவமானப்படுத்தத்தக்கதாக இவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க? பாருங்களேன், யாத்திராகமம் 32:25. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? எப்படி பேசுறாரு பாருங்களேன். எல்லா தப்பும் பண்ணது இந்த ஜனங்கள், ஆனா அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி பாருங்களேன். நம்மளாம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தாரையும் நேசிக்கிறது இல்லைங்க. குடும்பத்தார் சரியா பைபிள் படிக்கல, ஜெபிக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நிக்கலன்னா, ஆமா அப்படிதான் நடக்கும், நீ இப்படி இருந்தானே உனக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர்களை வந்து நம்ம எப்படி உதறி தள்ளுகிறோமா, அவர்களை முழுவதுமாய் நேசிக்கிறோமா, மோசே மாதிரி நம்ம குடும்பத்துக்காக நிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துக்காக, நமக்கு நம்ம பெத்தவங்க, நமக்காக உதவி செய்கிறவர்கள், நம்ம குடும்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளையே நம்ம ஃபுல்லா நேசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த மோசே பாருங்க, அந்த லட்சோப ஜனங்களுக்காக தான் கூட பிறந்த சகோதரனே திட்டுறாரு. இந்த பெரும் பாதகத்தை நீ சுமத்துறதுக்கு அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க? ஏன் இப்படி பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரை சத்தம் போட்டுட்டு இவர்களுக்காக பரிந்து பேசுறார். ஆண்டவரே, இவர்களை நீர் மன்னித்தீர். ஆனால் 32ஆம் வசனம், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், அப்ப அவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு தெரியுது அவருக்கு இல்ல. மன்னித்தருளுவீரானால் இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்துல ஏன் பேரை கிறுக்கி போடும். எவ்வளவு ஒரு இதோ அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஆமா, எஸ். அப்போ மக்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். இந்த ஆண்டவர்கிட்டையும் சொல்றாரு, ஆண்டவரே நீர் இப்படி அழித்து போட்டீரானால் அந்த எகிப்தியர்கள் மற்ற எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நாங்க அப்படியே மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்துல கூடாரம் மாதிரி நீர் எங்களை கவுத்தி அப்படியே பத்திரமா கூட்டு வர்றீங்களே, அப்போ மத்தவங்க என்ன நினைப்பாங்க? கூட்டு போனாரு, அவரால் சரியா பாதுகாக்க முடியல, அழிச்சிட்டாரு, இப்படிதானே சொல்லுவாங்க. உங்க பேரு கெட்டு போகுமேன்னு சொல்லி எவ்வளவு ஆவிக்குரிய தெளிவு பாருங்க அந்த மனிதனிடத்துல. சாந்தமுள்ள மனிதன் தான், ஆனா பேச வேண்டிய இடத்துல, பேச வேண்டிய நேரத்துல கரெக்டா பேசுறாரு பாருங்க. கர்த்தர் அவரை வந்து அதாவது அந்த நேரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கவில்லை. ஆனாலும் ஒரு விஷயம் அங்க இருக்கு, நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவர் இவ்வளவு தூரம் பேசணுனே, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைச்சிட்டு போ. சரி, நான் கொல்லல, என் தூதனானவர் அப்படின்னா யாருங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. என் தூதனானவர், லவ்விங் காட், ஸ்வீட் காட், ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட். என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும், நல்லா கவனிங்க, ஆகிலும் தூதனானவர் கூட தான் வருவாரு. ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். தூதனானவர் கூட வருவார்ப்பா, ஆனாலும் நான் விசாரிக்கிற நாள் இருக்கு பத்தியா, இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு அவர்கள் பாவத்தை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டுல இன்றைக்கு நம்ம வாசித்த ரோமர் 14 பாருங்களேன். அதுல 10ஆம் வசனம் அதுல வந்து வருது அந்த விசாரிப்பு குறித்து. எஸ், 10ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. நம்ம நிற்போம். அடுத்து பாருங்க 12ஆம் வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மள ஒவ்வொருத்தருமே கர்த்தருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தூதனானவர் கூட தாங்க வருவாரு. கூட வர்றதுனால நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையிலே தூதனானவர் கூட வர்றதுனால நான் எனக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, நான் கேட்கிற சில காரியங்கள் கிடைக்குது, என் வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் சரிதான். தூதனானவர் அவருடைய அந்த சிறந்த குணத்தின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக நமக்கு அநேக காரியங்களை செய்யறாரு. எல்லாமே கரெக்டு தான். அவர் செய்யறாருன்றதுக்காக நீ செய்யறது சரின்னு அர்த்தம் கிடையாது. நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சீர்தூக்கி பார்க்கணும். ஆண்டவர் அதுக்கு பிறகும் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டார். எந்த மாற்றமும் இல்லை. மன்னா பெஞ்சது, காடை கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு.
ஆனால் நான் நியாயம் விசாரிக்கும் நாளில நான் இது கணக்கு கேட்பேன்னு சொல்றாரு பாருங்க. ஸோ, நம்ம வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போறதுனால, நான் சூப்பரா இருக்கேன் கிறிஸ்துவுக்குள்ள. நோ, 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 நோ. அவருடைய அந்த மேன்மையான நல்ல இரக்கத்தினால, கிருபையினால தான் நம்ம நல்லா இருக்கிறோமே தவிர, நம்ம கரெக்ட்டா இருக்கிறதுனால அல்ல. நம் இருதயத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இந்த 13ஆம் வசனம் ரோமர் 14ல பாருங்களேன். நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. மோசே அவ்வளோ குற்றம் செஞ்சவன் தான். அவங்களையே அவர் குற்றவாளின்னு தீர்க்கவே இல்லைங்க. அவர் தீர்க்கவே இல்ல. மோ ஆரோன தான் சத்தம் போட்டாரு. அப்போ அப்படியாக இருக்கும்போது, நாம் இன்றைக்கு நம்ம குடும்பத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன பண்றோம்? நீ அந்த தப்பு செஞ்ச, நீ இந்த தப்பு செஞ்ச, நீ என்ன செஞ்ச? நாம் அவர்களை எப்படி அவங்கள எப்படி நாம அங்கீகரிக்கிறோம்? அததான் சொல்றாரு. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளு. அவனை விரட்டாத, எரிச்சல் படாத. அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இதை நம்ம உணர்ந்தவர்களாக உண்மையிலே நம் இருதயத்தை நம்ம பரிசோதிப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. அதில் உள்ள கரை திரை எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. என்னுடைய வஸ்திரம் அசூசிப்பட்டதாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் மற்றவங்களை குறை சொல்லி நான் நம்ம தான் வீணா போவோம். இல்ல, நம்ம பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மோசேயை போல, ஆண்டவரே நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என் பேரை கிறுக்கி போட்டால் பரவாயில்ல, இவங்க வாழணும். பாருங்களேன், ஆண்டவர் இத்தனைக்கு சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லி கூட அவர் அதை அக்செப்ட் பண்ணல. இல்ல. சோ நாமும் கூட இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக இருப்போம். 17ஆம் வசனம் ரோமர் 14 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். சோ நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரப்பப்பட்டவர்களாக நாமும் நம் குடும்பத்தையும் விசுவாசத்தில் பலவீனப்பட்டவர்களை தாங்குவோம், அவர்களுக்காக செபிப்போம். இந்த வருடத்துல 2 பேரை கேரி பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். 2 பேரை ரட்சிப்புக்குள்ள நான் நடத்துறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அனுதினமா அவங்களுக்காக ஜெபிப்போம்னு சொல்லியிருந்தோம். 2 பேருக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம குடும்பத்திலையும் கூட விசுவாசத்தில் பலவீனப்பட்டவர்களை தாங்கி அந்த மோசேயினுடைய இருதயத்தை கேட்டு பரிசுத்த ஆவியின் நிறைவினால நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம்.